நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆரை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை பல பேருக்கு இந்த படிவம் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த படிவம் வந்திருக்கும் உங்களுக்கு அநேகமா. இந்த படிவத்துல சில பகுதிகள் நிரப்பப்பட்டே தான் வரும். ஒரு கியூஆர் கோடும் சேர்ந்து வருது பாருங்க. என்ன அர்த்தம்னா, இந்த ஃபார்மை தான் திரும்ப அவங்கள்ட்ட நாம கொடுக்கணும். நம்ம ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை ஃபுல்லப் பண்ணி தான் கொடுக்க கூடாது. கொடுத்து அது அந்த இது என்ன செய்யாது, ஸ்கேன் ஆகாது. எனவே என்ன செய்யுங்கன்னா, தயவு செய்து இந்த ஃபார்மை 1-2 ஜெராக்ஸ் எடுத்து அதுல முதல்ல ஃபுல்லப் பண்ணி பார்த்து அறுத்தல் திருத்தல் இல்லாம என்ன செய்யணும், இதுல ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக இதை 2-3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அடுத்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம் ஏற்கனவே உள்ள தரவுப்படி நிரப்பி திருத்தங்கள் இல்லாமல் என்ன செய்யணும்னு சொன்னா, திருத்தம் அதாவது அடித்தல் திருத்தம்லாம் இல்லாம இதை ஃபுல்லப் பண்ணும். அடுத்து 2வது, இந்த ஃபார்மை கொண்டு வந்து தரக்கூடிய பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆபீசர், அவர்கிட்ட தான் நம்ம திரும்ப இதை என்ன செய்வோம்னு சொன்னா ஃபுல்லப் பண்ணி கொடுப்போம். கொடுக்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் சேர்த்து வாங்கணும். ஒப்புகை சீட்டுன்னு சொல்லுவோம்ல, அது இருந்தா தான் நாளைக்கு ஏதாவது முன்ன பின்ன இருந்தா நம்ம போய் ஃபைட் பண்ண முடியும், உரிமை கோர முடியும். அதனாலதான் 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒரு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்ம்ல அவருடைய கையெழுத்தை வாங்கி அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் தேதி வரைக்கும் அதை பத்திரப்படுத்தி வைக்கணும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்து நாம் விஷயம் என்னன்னு சொன்னா, டிசம்பர் 4ஆம் தேதிக்கு முன்னால நாம் இந்த ஃபார்மை உரியவர்கள்ட்ட சேர்த்து விட வேண்டும். அடுத்து அந்த ஃபார்மை நிரப்பும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மேல ஒரு பாதி இருக்கும், மேல ஒரு பாதி, கீழே பாதியில 2 பக்கம் இருக்கும். இதுல மேல உள்ள பாதி இப்போ நம்முடைய தகவல், கீழே உள்ள பாதியில இடது பக்கம் இருக்கிறது அது 2002 முதல் 2005 வரைக்கும் நடந்த எஸ்ஐஆர் விவரத்தை கேட்கறாங்க. அதை ஃபுல்லப் பண்ணணும். இங்க இந்த பகுதியில, அதாவது ரைட் சைட்ல காவாசி பகுதியில 2002ல நம்முடைய பாப்பா அம்மா அவங்களுடைய எஸ்ஐஆர்ல உள்ள அந்த விவரத்தை இங்க கேட்கறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க நாம நிரப்புற இந்த தகவல் கீழே நாம நிரப்புற இந்த தகவலோட லிங்க் ஆகணும், பொருந்தணும். பொருந்தினா மட்டும்தான் இந்த ஃபார்ம் ஏற்கப்படும். பொருந்தவில்லை என்று சொன்னால் இந்த ஃபார்ம் ஏற்கப்படாது. இன்னைக்கு நிலவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள 6 கோடியே சொச்சம் பேர் வரை யாருக்கும் எந்த விதமான ஓட்டர் ஐடி கார்டும் கிடையாது, எல்லாமே செயலிழந்து போச்சு. இது ஏற்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இனிமே என்ன செய்வாங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கும். அதனாலதான் இந்த தகவல் கொடுக்கிறது ரொம்ப மஸ்ட்ங்கிறத இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல இந்த 2002 எஸ்ஐஆர் சொன்ன பாருங்க, அந்த எஸ்ஐஆரை அந்த தகவல்கள் நாம என்ன செய்யலாம், எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. சில இளைஞர்கள்லாம் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு மஹல்லாவிலையும் ஒரு தெருவுல ஒரு 4-5 பேர் செஞ்சீங்கன்னா மற்றவங்களுக்கு நிச்சயமாக அந்த தகவலை எடுத்து கொடுக்க முடியும், பிரச்சனை இல்லை. அப்படி எடுத்து கொடுக்கக்கூடிய வழி இல்லாதவர்கள் கூட என்ன செய்யலாம், வரக்கூடிய பிஎல்ஓட்ட எங்களுக்கு அந்த தகவலையும் சேர்த்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டா அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், எடுத்து கேட்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு வகையில் அந்த தகவலை எடுத்து அதை நிரப்புறத ரொம்ப மஸ்ட், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேலையில இளைஞர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள மதரசாக்களோடு பள்ளிவாசல்களோடு இணைஞ்சு இதை செஞ்சாங்கன்னா, முன்னெடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நபர் தனக்கு நிரப்பும் போது தனக்கு வலப்பக்கத்தில் ஒரு 5 பேருக்கு, அப்புறம் இடப்பக்கத்தில் ஒரு 5 பேருக்கு, அதாவது அடுக்கு மாடியில இருந்தா மேல ஒரு 4 பேருக்கு, கீழே ஒரு 4 பேருக்கு சேர்த்து ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா இந்த சிரமங்கள் குறையும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல இந்த இணையதள வசதியோடு ஒரு டெஸ்க்டாப்போ அல்லது ஒரு லேப்டாப்போ வச்சுக்கிட்டா இந்த தகவல்களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுக்கிற இந்த கட்டம் இருக்குது பாருங்க, நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரைக்கும் இல்லையா, இந்த காலகட்டத்துல எந்த சான்றிதழும் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது, எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால இதை மட்டும் ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறத கவனம் செலுத்தினா போதுமானது. அனைத்து பேர்களுடைய தகவல்களும் முழுமையாக நிரப்பப்பட்டு போய் கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். நான் எதுக்கு இவ்வளவு விஷயம் சொல்றேன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பீகார் எஸ்ஐஆர்ல
அங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. யோகேந்திர யாதவ்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் கேஸ் போட்ட விஷயத்துல அவர் வச்ச முக்கியமான தரவு என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய ஓட்டு பெரும்பாலும் நீக்கப்பட்டிருக்கிறது. 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க கடைசியில. அந்த 47 லட்சம் பேர்ல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பார்த்து அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், டார்கெட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. எனவே அதற்கு இடம் கொடுக்காமல் எல்லா நபரும் இதை கொடுப்பதை இந்த சமூகம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தோழர்களே, இது 4ஆம் தேதி வரைக்கும். 4ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் அநேகமாக 9ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவார்கள். வரைவு வாக்காளர் பட்டியல் அது வெளியிட்டா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு பிறகு என்ன பண்றதுங்கிறத இப்பவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதுக்கு பிறகு இன்னும் பல ஜும்மாக்கள் இருக்குது, அந்த நேரத்துல சொல்லிக்கிறலாம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த 27 எஞ்சிய 27 நாட்கள்ல இந்த ஃபார்ம் தகுதி உள்ள ஒருவருடைய தகவல்கள் கூட நிரப்பப்படாமல் வழங்கப்படாமல் இருக்கக்கூடாதுங்கிறத தயவு செய்து அனைவரும் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். வந்திருக்கக்கூடிய பல பேர் பள்ளிவாசல் பொறுப்பாளர்களாக இருக்கலாம், பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கலாம், அல்லது ஊர் முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்கலாம். எல்லாரும் தயவு செய்து அவங்களுடைய பகுதியில இப்படிப்பட்ட இந்த படிவம் முழுமையாக போய் சேருவதை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையை இந்த 27 நாள்ல நாம கண்டிப்பாக செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு சேர்த்து முதலாளிமார்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிறேன். உங்க கடையிலேயோ உங்க நிறுவனத்திலேயோ வெளியூர்ல உள்ள பிள்ளைங்க வேலை செஞ்சாங்கன்னா தயவு செய்து அவர்கள் போனால்தான் இது நிரப்பி வழங்க முடியும் என்று இருந்தால் அவங்களுக்கு தயவு செய்து விடுமுறை கொடுத்து அனுப்புங்க, லீவு கொடுத்து அனுப்புங்க. அதை ஒன்னும் குறைஞ்சு போக்குறது இல்லை. இதை நாம செய்யாம இருந்தோம்னா சமூக இழப்பு நமக்கு தான், சமூக ரீதியான மிகப்பெரிய நமக்கு இழப்பு தான் அப்படிங்கிறத தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை அனுசரிச்சு தயவு செய்து நாம் இந்த படிவத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி என்பது நிச்சயமாக நமக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த விஷயத்தில் காலத்தின் தேவை கருதி உரிய முறையில் அக்கறை செலுத்தக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி துவாசிதவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.